என்பதனால் இத்துடன் சுருக்கிக் கொள்கிறோம். நாம் உதாரணத்துக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். வீட்டில் உள்ள எல்லா சுவிட்சுகளும் போடப்படுகிறது. லைட்டுகளுடைய சுவிட்சுகள், ஃபேன்களுடைய சுவிட்சுகள் எல்லாம் போடப்படுகிறது. ஆனால் மெயின் சுவிட்ச் மட்டும் போடவில்லை என்று சொன்னால் அந்த லைட்டுகள் பற்றி எரியுமா? அந்த மின்விசிறிகள் இயங்குமா? எதுவுமே செய்யாது. அப்போ மெயின் சுவிட்ச் கட்டாயம் தேவை. அதே போன்றுதான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், ஜக்காத் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சதக்கா, ஹஜ்ஜி, ஒம்ரா, நோன்பு எல்லாம் அதே போன்ற மற்ற நல்லமல்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பாசம் இருக்க வேண்டும். நம்முடைய உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும். அப்படி நேசித்தால்தான் நம்முடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லை என்று சொன்னால் அத்தனை அமல்களும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யார் சொல்லலாம், கியாமத் நாள் எப்போது வரும் என்று கேட்ட பொழுது அந்த மனிதரை பார்த்து அவர்கள் கேட்டார்கள், அதற்காக நீ என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறாய்? கியாமத் நாளை சந்திப்பதற்காக நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உள்ளத்தில் உங்கள் மீது இருக்கக்கூடிய மஹப்பத்தை தவிர வேறு பெரிதாக எந்த அமலும் இல்லை என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, நீ யாரை நேசித்தாயோ, யாரை அன்பு வைத்தாயோ, கியாமத் நாள் அவர்களுடனே இருப்பாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தால் அவர்களுடனே நாளை கியாமத் நாளில் தைரியமாக எந்த விதமான பயமச்சமும் இல்லாமல் நாம் இருக்கலாம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த மஹப்பத்துள்ள மக்களாக நாம் கடைசி மூச்சு வரைக்கும் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.